வணக்கம் மக்களே, உங்கள் ஐசக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன். இந்த பொன் தாரணியோட கேஸ் எந்த விதமாக பேசப்படுது இப்போன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலில் வந்து அந்த ஆடியோவை வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஆடியோ வந்து தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் வந்து மிதுன் சொல்லியிருப்பார், அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயம் வந்து நம்ம அன்னைக்கு பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு உன்னுடைய நம்பரையும் வந்து டிலீட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் பேசல, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சா, நான் அந்த மாதிரி உங்ககிட்ட தப்பாக பேசணுன்னா நீ தான் தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே சமயம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் சொல்லுவார், பொன் தாரணி சொல்லுவாங்க, இதை வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வந்து மிதுன் சொல்லுவார், என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் நீ முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ இதை வச்சுட்டு வந்து நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் தாங்க, கேரக்டர் அசாசினேஷன்ஸ். பொன் தரணி நம்ம கூட இப்போ இல்லை. ஓகே, என்ன நடந்துச்சுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு நல்லாவே தெரியும். நடந்தது அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயம் வந்து பேசி தீர்த்திருந்தாலும் இப்போ அந்த பாயிண்ட்டை பார்க்கணும். அதாவது ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி முதல்ல பழகலாமா, ஆக்சிடென்டாவே நடந்திருந்தாலும் அது ஒரு மாணவி கூட எப்படி நீங்க பண்ணீங்க, அதோட பாதிப்புனால என்ன வேணுமான காரணமா இருக்கலாம். நிறைய பேர் வந்து அகெயின் அந்த கேரக்டர் பத்தி பேசும்போது ஜஸ்ட் அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். தி திங் இஸ், அந்த ஒரு செயலால இப்போ பொன் தாரணி வந்து உயிர் இழந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு தான் இங்க ஜஸ்டிஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பழைய மாதிரி வந்துட்டு அகெயின் அந்த கேரக்டரை பற்றி பேசுறது, தப்பாக பேசுறது, ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு பெண்ணுடைய கேரக்டரை பற்றி மறுபடியும் விமர்சனம் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போகிறாங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமாங்கிறது வந்து அதை பற்றி அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் ரைட். அகெயின் என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவி, அதுவும் மைனரான ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாக பண்ண முடியுமா? அதுதான் வந்து இங்க கேள்வி. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அன்னைக்கு நைட்டு நடந்தது, வி டோன்ட் நோ. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு ஆசிரியரா இருந்துக்கிட்டு ஒரு மைனர் பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தானே. அதுதானே நம்ம இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் த கேரக்டர். ஊனா வந்து அந்த கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்றது வந்து அந்த பழக்கத்தை எப்போ விட போறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அகெயின் ஜஸ்டிஸ் வந்து அந்த ஒரு டெத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அந்த மிதுன் வந்து பொன் தாரணிக்கிட்ட நடந்த விதம், அதுக்காக தான் வந்து இங்க ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. அதை விட்டுட்டு பழைய கதையை பேசுறது வந்து நோ பாயிண்ட். அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணுங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம், நம்ம வீட்டில் நடக்கலாம். அதுதான் இந்த சேஃப்டியை பத்தி தான் நம்ம பேசுறோம். We are talking about the future generations. அடுத்து வரப்போற ஜெனரேஷன் வந்து சேஃபா இருக்கிறாங்களான்னு தெரியணும். வீட்லயும் சேஃப் இல்லை, பள்ளிக்கூடத்துலயும் சேஃப் இல்லை, ஒரு ரோட்லயும் சேஃப் இல்லை. அப்படிங்கிற போது என்ன நடக்குங்க? ஒரு மைனர் பொண்ணு, they might have adolescence ஏஜ்னு வரும்போது அவங்கள சரியா வழி நடத்தி அழகா கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ஒரு ஆசிரியரோட பணி, பெற்றோர் பணியும் கூட ஆசிரியர் பணியும் கூட. அப்படி இருக்கும்போது இது வேலையே வந்து பயிரை மேய்ஞ்ச கதை மாதிரி தானே இருக்கு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இல்லை நடந்ததுல மறந்துடுவோம், நம்ம வாழ்க்கையை நோம்பலா வாழ்வோம் அப்படின்னு சொல்றது வந்து இது ஜஸ்டிஸ், இது நியாயமான விஷயமா? நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், ஏதாவது அப்பீல் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு எந்த லூப் ஹோல் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா வெளியே அவதான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எகெயின் 2 நாள் 3 நாள் பேசிட்டு அதோட மறந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. We have to come out from the mentality. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.